சில நேரம் யோசிக்கலாம், பக்கத்தில் ஸ்கூலில் எத்தனையோ இருக்குது, அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, அதிபர் மீக்கர் பேரண்ட்ஸ் மீக்கர், என்கிட்ட மற்ற பிள்ளை அங்கே தான் படிக்கிறேன், அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கே வந்தால் தான் 1000 பிரச்சனை. அது அப்படி சொல்கிறேன். அது அப்படி கொஞ்சம் ஷார்ட்டாக போகிறது, நீட்டாக போகிறது, என்ன அவனோட டைம் வந்துக்குது. ரைட், இந்த படத்தை பாருங்கள். ஒன்று ஓப்பன் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகிக்கொண்டு, ஒன்று க்ளோஸ் நோன்பு காலத்தை அந்த மூடி வச்சுக்குது. அந்த பிரின்ஸிபலுக்கும் அந்த டீச்சர்ஸுக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கும் பிரச்சனை இருக்காது. உங்களோட வீட்டில் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டை மூடிட்டு கார்டன் ஒன்று போங்களே. வீட்டில் பிரச்சனை யாராலும் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, சண்டையும் அடியும் பிடியும் தானே இருக்குது, நோம்பிடாத பொறுப்புகளும் இல்லை. அப்படியே கேட்குமா? கேட்காது. ஏன்டாவது ஃபங்க்ஷன் இல்லை. எப்போ ஃபங்க்ஷன் ஆகுதோ, எப்போ இயங்குதோ ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு பிரச்சனை வரும். அப்போ நாங்கள் நினைக்கக்கூடாது இங்கே தான் எல்லாம் பிரச்சனைகளும் இருக்கிறது. ஏன்னா ரைட், இப்போ நாங்கள் கதைக்க வேண்டியது என்ன? பேரண்ட் இன்வால்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட் பிகாஸ் இட் ஹேஸ் அ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். அதுதான் நான் சொன்னது. அப்போ பாடசாலை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடாது. நம்பி இருக்கக்கூடாதுடா, இங்குள்ள ஆசிரியர் அவங்களோட கரிக்குலத்தை செய்வாங்க, இங்கே அதிபர் நல்ல முறை கைட் பண்ணுவாங்க, செக்ஷனிஸ்ட் அதை பார்ப்பாங்க, அதுக்குரிய அடைவுகளை காட்டுவாங்க. ஆனால் பிள்ளை எங்கே கூடுதலாக இருக்கின்றது? ஏன்னா இந்த பிள்ளைகள் சுயமாக இயங்கக்கூடிய தன்மை இருக்குதா? அவங்கள ஹெல்ப் பண்ணணும், அவங்கள பல விதத்தில் ஹெல்ப் பண்ணணும். இப்போ நாங்கள் ஹெல்ப்பிங் என்று என்ன நினைக்கிறது? ஏன்னா பிள்ளையை கொண்டு வந்து விட்டா சரி பாடசாலைக்கு, அதுதான் எங்களோட ஹெல்ப்பிங். ஆனால் ஒரு விஷயம் செய்யலாம். எங்களோட பெற்றார் பங்களிப்புன்றக்குள்ள நிறைய பேரண்ட்ஸ் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டால் டிசம்பர் ஆயினா ட்ரெஸ்ஸை பற்றி யோசிக்கிறேன். பிள்ளைய ஸ்கூல் விடணும், பொம்பளை பிள்ளைண்ட எப்படி, ஆம்பளை பிள்ளைண்ட எப்படி, எங்கள் ட்ரெஸ் வாங்குறது, யூனிஃபார்ம் பாடசாலையில் தந்தாங்களா இல்லாட்டி அதில் ஸ்டைலில் தந்தாங்களா, அதை தேடுறது. அது தைச்சாச்சா ரைட். திருப்பி என்ன செய்கிற, பிள்ளைக்கு லஞ்ச் பாக்ஸ் ஒன்று பாட்டில் ஒன்று எடுக்கணும், தண்ணியையும் தின்னவும் கொடுத்துடணும் கட்டாயம். சரிதானே? வித்தியாசம் விளக்க இல்லையே. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நானும் அப்படி தான் செஞ்சேன். திருப்பி கிட்ட நான் நடந்து கிட்டு வர, இல்லாட்டி ஆட்டோ ஒன்றை பிடிச்சாச்சு, ஏற்றி அனுப்பியாச்சு. பிள்ளைய கொண்டு வரதுக்கு அடுத்த ஃபிக்கர் ஒன்று இருக்கும். பிள்ளைய கொண்டு வந்து சேர்க்கறது 7:30 மணிக்கு முதல் எப்படியோ அந்த ஸ்கூலுக்கு. ஏன்னா சில ஸ்கூலில் 8:30க்கும் போகலாம், அதிபர் 8 மணி தானே வார, அது பிரச்சனை இல்லை. அப்படியான ஸ்கூலும் மீக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்கிறேன். சரி, இதெல்லாம் கண்டத்தை சொல்கிறேன். இப்போ பிள்ளைய எடுத்துகிட்டு வந்தால் நீ சரி பங்களிப்பு சட்டப்படி. இந்த பங்களிப்பு கதைக்கையில் நாங்கள் வந்தது, இந்த பங்களிப்பு இல்லை எஜுகேஷனல் ரீதியாக கல்வியாளர் சொல்கிறது. இப்போ நாங்கள் இன்னும் இதை கொஞ்சம் கூட்டி பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் இன்வால்மெண்ட் தான். இப்போ இன்றைக்கி வந்திருக்கீங்க தானே, சரி. இப்போ மனசு அடிக்குதா இல்லையா? திக்குண்டே சைன் பண்ணுற தாள் யார்ட்டையோ தெரியும், சைனை பண்ணிடணும். கேரிங் ஆஃப் த சிக்னேச்சர் சைன் பண்ணுறதுக்கு தான் இல்லாட்டி நாளைக்கு பிரச்சனை. பிள்ளைக்கு சைனை பண்ணிட்டு போய்த்தா சரி. அது கொத்துறதுக்கு வந்தாலும் தான், பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்தாலும் தான், ட்ரிப்புக்கு வந்தாலும் தான், ஸ்போர்ட் மீட் வந்தாலும் டீச்சர் சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தராக பார்ப்பேன். இது இன்வால்மெண்ட் உண்மையில் இருக்கிற ப்ரைமரியில் புல்ல நான் போட்டிக்கிறேன், அதை சொல்கிறேன். அப்போ சைன் பண்ணுறதுல நிற்கிறேன், சைனை பண்ணிக்கணும். சைனை பண்ணிட்டாச்சு, அது சண்டையாலும் வந்துடு. சாச்சா வந்தாருன்னா 3 பேருக்கு சைனை பண்ணுவார் சாச்சா. அவருக்கு ஹோல்சேல் பேரண்ட்ஸ் மீட்டிங் கதைச்சா வீட்டில் எங்கிட்ட சாச்சாவை அனுப்பி விடுங்களே, அவரை தேடி எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடுவார். அதை டீச்சர்ஸ் சின்னத்தினால அவங்களுக்கும் தெரியாமல் இல்லை. ஒரு அதிபராக இருந்தால் யோசிப்பார், ஃபுல்லாக எல்லாத்துலேயும் சைன் பண்ணிக்குது அண்ணா வந்திக்கிறாங்க. சாச்சர் ஐடென்டிட்டியை போட்டு போங்கன்னு தான் விளங்கும். ஏன்னா சைனை மாற்றினால் ரைட். அடுத்தது நினைக்கிறது பேரண்ட் இன்வால்மெண்ட்டாக ஸ்போர்ட் மீட்டிங்க்கு போனால் சரி. சரியான ஆசை உண்டு. இந்த ப்ரைஸ் கிவினிகள் எக்ஸிபிஷன்கள் நடக்கிறண்டா இந்த சரியான ஆசை உண்டு. பெரிய ஒரு கஷ்டப்படாமல் அது எவ்வளோ நேரம்னாலும் நிற்க ரெடி. சந்தை ஒன்றுக்கும் ட்ரிப் ஒன்றுக்கும் யார் அனுப்புகிற பிரச்சனை வரும் ஸ்கூலுக்கு.
எல்லாம் ட்ரிப் போக ஆசை, ஏன்னா புள்ளோட போகிறதுக்கு ஆசை. அதுவும் ஒரு பேரண்ட்ஸ் இன்வால்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ அதை என்ன சார்னு கேட்டுருவீங்க. அப்போ அடுத்தது இன்வால்மெண்டோட இருக்குது, ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விட்றது. டீச்சர் சொல்லுவார், இதை பார்த்தவங்க கை அடையாளம் வந்து போடுங்கன்னு. சில பார்த்துருக்கவும் மாட்டார், அதுக்காக ஊண்டி விடுறது. நாளைக்கு கேட்டேன்னு தெரியும் உண்மையாக நடந்த சம்பவங்கள்லாம் சொல்கிறது. ஏன்னா அப்போ டீச்சருக்கு தான் அதை கை அடையாளம் போட்டால் தனக்கு இல்லை, எதுவுமே தான் பார்க்கல, என்னத்தை போட்ட மெசேஜ்னு தெரியாது. நான் சொல்ல விழிப்படைகிறதுக்காக தான் சொல்கிறேன்னு. இந்த வேலையில் செய்யணும். நீங்கள் உண்மையிலே நல்ல ஒரு பேரண்ட்ஸ் கிரேட் 1க்கு வந்தீங்க, சரியான அத்திவாரம், சரியான முறையில் நாங்கள் அத்திவாரத்தை விடணும், அந்த நோக்கத்தில் நானும் வந்தது. என்ன இது எந்த நாளுமே கதைச்சி இருந்தது வேலை இல்லை. நாங்கள் ஒரு எடுக்கணும், எங்களோட ஸ்கூலை முன்னுக்கு எடுக்கணும். ரைட். அடுத்தது சில விஷயங்கள் நடக்கும், பனிஷ்மெண்ட்டுகள், ப்ரைஸ் கிவிங்கள், அதெல்லாம் நடக்கும். அதுகளையும் பாருங்கள். இப்போ நாம் எல்லாம் கிரவுண்டில் ஓடி பார்ப்போம், யாரும் ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு வரோம். அப்போ எல்லாருக்கும் எப்படி ப்ரைஸை கொடுக்கலுமா? அப்போ அந்த மனப்பக்குவங்களும் இருக்கணும். எந்த பிள்ளைய போட்டிருந்தால் ஓடிப்பான். எங்கேருந்து சொல்கிற, வீட்டிலேருந்து சொல்கிற, வீட்டில் 3 பிள்ளைகளோட மகன் ஓடினதான் ஃபஸ்ட்டுக்கு. இது ஸ்கூலோட ஓடணும். அப்போ அதை யார் பார்த்துப்பாங்க? ஸ்கூலில். அப்போ பொறுமைகளும் தேவை, அவசரப்படக்கூடாது, மனங்களை பாதிக்கக்கூடாது. என்ற ஒரு டீச்சர் மனதை பாதிக்கக்கூடாது. நாங்கள் சுயநலமாக சிந்திக்காம சொல்கிறேன்டா, அந்த சிந்தனை நல்லம். என் மகன் முன்னுக்கு வரணும்ன்ற சிந்தனை நல்லம். ஒரு சமூகம் முன்னேறணும்டா அவ்வளவு பேரும் என்னுடைய பிள்ளைகள் நினச்சா அந்த சமூகத்தை முன்னேற்றுறது. நான் அதுக்கு தான் சொல்லவார். சார் இப்படி கதைக்கிறாருன்னு. என்ற சமூக விழிப்புணர்வு நேற்று சமூக விழிப்புணர்வு தேவை. அப்போ தான் இந்த பாடசாலையை எந்த பிள்ளையும் கட்டிக்காரன் தான், ஆனால் அதோட கட்டிக்காரனை தான் இருக்கிறான், அவனை நாங்கள் தட்டி அனுப்பணும். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் போங்க, ப்ரொவின்ஸ் போங்க, நீங்கள் எதிர்காலத்தில் நல்லா வருவீங்க, அப்படி நாங்கள் சொல்லணும். அப்போ தான் நாங்களே எங்களோட ஆக்களை மிதிக்கிறது. வேறொரு சமூகம் மற்ற சமூகத்தை பின்னுக்கு கொண்டு போகுதா, ரிவர்ஸுக்கு கொண்டு போகுதா? நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்கள். எங்களோட ஆக்கள் எங்களை ஒரு நாளும் தூக்குற இல்லை, போட்டி பேசுகிறது இல்லை, பாராட்டுற இல்லை. ஆனால் மற்ற சமூகங்கள் இன்றைக்கு உயர்த்தி பேசி கொண்டே போகுது. ஒன்றும் இல்லை, அவங்கள 0, ஆனாலும் டாப் லெவலுக்கு போகுது, செஞ்ச ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், எங்களோட டேலண்ட் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு போகிறோம். அப்படி இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ கிரேட் 1 ஆயிருந்தால் 40 பிள்ளைகளுக்கும் 40 பிள்ளைகளில் தேர்ச்சி மட்டமெல்லாம் டீச்சர் போட்டிப்பாங்க, அதை மார்க் பண்ணிப்பாங்க. ஆனால் நாங்கள் விடிய அவருக்கு ஹெல்ப் பண்ணி மீப்பன் தான். ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற காமிலா நல்ல மார்க்ஸ் எடுத்திக்கும். இனி நம்மளோட பிள்ளையை கொண்டு போய் காமிலாவோடையே தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கப்படாது, கம்பேர் பண்ணப்படாது. சரியா? அந்த விஷயங்களே நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன்னா, அது கட்டாயம் நாங்கள் செய்யணும். பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், அதையும் சொல்கிறேன். இந்த விஷயமெல்லாம் ஏன்ன்றது நான் கொஞ்சம் பின்னால் சொல்கிறேன். நம்மளோட இந்த இப்போ நான் கண்ட பங்களிப்புகள், பெற்றார் இன்றைக்கு பங்களிப்புன்று சொன்னால் எதை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்றது தான் சொல்லிட்டு வரேன். அப்போ அந்த விஷயம். அடுத்தது வீட்டு சூழல். இப்போ பாடசாலையில் தான் எல்லாம் எதிர்பார்க்குறோம், வீட்டில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. கல்யாணத்துக்கு ஒரு கிழமை பிள்ளையும் சேர்த்து கொண்டு போயாச்சு. கொண்டு போகாமல் மேலாது, ஏன்னா கிரேட் 1 என்ன செய்ய. அப்போ நாங்கள் ஒரு கிழமை கல்யாணத்தை 3 நாளாக 2 நாளாக குறைக்கலாம், அந்த வேலையை செய்யலாம். அதைத்தான் நான் சொல்லுவேன். இப்போ செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸுன்னா அவங்களையும் சேர்த்து தான் கொண்டு போகிறோம், அவங்களையும் சேர்த்து கொண்டு போகிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை. இப்போ ஒரு கிரேட் 1 பிள்ளையை கூப்பிட்டு போகிற ஒரு ரீசன் ஒன்றாலும் மிக்குது. ஒரு சின்ன பிள்ளை இப்போ தான் நாம் கைட் பண்ணிக்கணும். இது ஒரு செகண்டரி கிரேட் 6 எடுத்தாலும் 9 எடுத்தாலும் அதான் ஒரு கல்யாணம் இருந்தால் புள்ள ஒரு கிழமைக்கு இல்லை. இப்போ புள்ள எப்படி படிக்கிற வீட்டில் இந்த விஷயத்தை பாருங்கள். ஆனால் இப்போ எங்கள்கிட்ட அடுத்தது எங்கள்கிட்ட ஒரு முன்மாதிரி இல்லாமல் பாடசாலையில் தான் அந்த முன்மாதிரி எதிர்பார்க்குறேன். அதையும் நான் நிப்பாட்டி கொள்ளணும். நாங்கள் நல்லா வளர்த்தோம்தான் புள்ள பாடசாலையை போயிட்டு தான் இப்போ டியூஷனுக்கு அதுக்குது. அப்போ டீச்சர் அதில் டிப்ளமா செஞ்சுட்டு வந்திருக்கிறார், டீச்சர் ட்ரைனிங் இன் டியூஷன். மேலே அதை சுற்றி தான் புள்ள படித்தேன். அப்படி சொன்னாக்கள் இல்லாமல் நாங்கள் எங்களோட வீட்டில் அவுளியா மாதிரி இருக்கிற புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு பாரு பட்டா டியூஷன் இல்லையா கிடைக்குது. இப்போ மாற்றணும், இங்கிலீஷ் மீடியம் போடணும், கட்டாயம் போடணும். போட்டு அப்போ தான் அந்த பிள்ளைக்கு எக்கீன் வரும்.
அதோடே சரி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இல்லையா? அப்போ யோசிங்க. இப்போ ரோல் மாடல் வந்து எங்கள்கிட்ட இருக்கணும், சரிதானே? ரோல் மாடல் யார்கிட்ட இருக்கணும்? எங்கள்கிட்ட இருக்கணும். எங்களோட காலையில் எழும்புகிற விஷயங்கள், எங்களோட தொழுகைகள். நீங்கள் நினைக்கக்கூடாது சொல்லி செய்கிற கூட்டம்தான் வாழுது, இல்லை, பார்த்து பழகுற கூட்டம் தான் இது. அது எவிடன்ஸ். உதாரணத்துக்கு சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகிறாங்க மதீனாக்கு. அவங்க 18 நாள் எந்த விதமான உபதேசங்களும் செய்யலை. அந்த 18 நாளுக்குள்ளால் நபி அவங்களோட பிஹேவியரை பார்த்து நியாயமான பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. தேடி பாருங்க. அப்போ உபதேசம் ஒன்று செஞ்சதா என்ன காட்டினா ரோல் மாடலிங். அதனால தான் நான் சொல்கிறது, நாங்கள் எங்களோட ஆக்டிவிட்டீஸ், வீட்டில் இருக்கிற எங்களோட சூழல், எங்களோட முன்மாதிரிகள், நான் டிவி பார்ப்பேன் நீ பார்க்கப்படாது, இது சரி வாரில்லை. நான் செய்வேன் நீ செய்யப்படாது. நான் பெரிய வேண்டா எனக்கு செய்யலண்டா, நீ சின்ன வேண்டா சின்ன பிள்ளை மாதிரி இரு. அப்போ அவர் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கணும், நாங்கள் பெரிய பிள்ளை மாதிரி இருக்கணும். இந்த விலங்குதான் விஷயம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் பொருத்தமானு யோசிங்க. இது மாதிரி ஒரு நாளும் சரி வாரில்லை. யார் முன்மாதிரியாக நடக்கிறாங்க பாடசாலையிலையோ வீட்டிலையோ சமூகத்திலையோ, அதைத்தான் ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணுற. ஃபாலோவர்ஸ் வந்து செய்யுங்க, அதை சொல்களில் நடக்கிறது இல்லை. அப்படி தான் சொல்லி திருத்தி விட்டுருவோம். எல்லோரும் சொல்லி திருத்த இல்லாது. அப்போ நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிற நேரம் அவங்களோட பாராட்டுற விஷயங்கள் நாங்கள் பாராட்டுறோம். இதெல்லாம் செய்கிறீங்க. ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்காக நாங்கள் பாடுபடுறோம். இப்படியெல்லாம் நடக்குது இப்போ இல்லையா? இந்த எஸ்டிசிக்கு வாரம், ஓபிஏக்கு வாரம், ஓஜிஏக்கு வாரம், இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வாரம், இந்த டீச்சர்ஸ் இப்போ சந்திப்பண்ணாங்க. அப்போ இதை விட என்ன இருக்குது? புள்ளலை டைமுக்கு அனுப்புகிறோம், இதை விட என்ன செய்யும்? இதுதான் பேரண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட்டு சொல்கிறோம். இதை சில நேரம் வேறு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கதைச்சிக்கவும் மேலும் இப்படி செய்யுங்க. ஆனால் உண்மையான பேரண்ட் இன்வால்வ்மெண்ட் என்றால், முன்னேறணும் என்றால், சரியா? குவாலிட்டி சேர்க்கரை பற்றி பார்ப்போம். இந்த பாருங்கள், இது மலேசியாவில். நான் ஒரு 5-6 இயர்ஸ் மலேசியாவில் இருந்தேன். இதை பார்க்கக்குள்ள சூழலை பாருங்கள். இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு என்ன, அவனோட உடையால பாருங்கள், பிள்ளைக்கு முன்னுக்கு எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்கள், 2 சைடில் உட்காந்துக்கிறான். இதுதான் இப்படியான இன்வால்வ்மெண்ட் தான் நாங்கள் யோசிக்கணும். நாங்களே வீட்டுக்குள்ளால மைக்கேல் ஜாக்சனாக இருந்துட்டு அவன் எனக்கு ஜுப்பாவையும் தொப்பியும் போட்டு கூட்டிட்டு வாரேன் எங்கள் தராவியத்தோட. 10 இடம் ஓட்ட வாப்பாட கல்சன்னு. இனி அவருக்கு முதலாவது அந்த சட்டத்தை படிக்கணும். அதே தொழுகை கூடுமா கூட என்ன அந்த விஷயங்களை பார்க்கணுமே. நல்லா பாருங்கள், நீங்கள் போயிட்டு பாருங்கள், பள்ளியில் பாருங்களேன். இப்போ க்ரௌட் போத 7வது மட்டும் நான் பள்ளி இன்னொரு தட்டை க்ளீன் பண்ணி கொடுத்தீரு தொழுவுறதுக்கு. நோம்பட எங்கே போகிறாங்கண்டு இல்லை என்ன, ரைட்.